ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டீம் இட்லி வாழை இலையில அண்ட் பருப்பு இல்லாமல் சாம்பார். பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 1/2 கப் அளவுக்கு பூசணிக்காய், 2 வெங்காயம், 2 தக்காளி நல்லா பெருசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு குக்கரில் போட்டு அது கூட 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 பாக்கெட் சாம்பார் மசாலா. ரெடிமேட் மசாலா தான் நான் போடுறேன். உங்கள்கிட்ட நீங்கள் வீட்டில் ஹோம்மேட் மசாலா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மசாலா போட்டுக்கலாம். ஸோ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 4 விசில் 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு மேஷர்ட்டு நல்லா எல்லாமே மேஷ் பண்ணி விட்டுருங்க. மேஷ் பண்ணி முடிச்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலை மாவு எடுத்து லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக் பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சாம்பாரில் விட்டு கொஞ்சமாக தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிங்க. ஸோ ஃபைனல் டச்சாக சாம்பாருக்கு தடுக்கா போடுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச வத்தல், மிளகாய் வத்தல், அப்புறம் 3லேருந்து 5 பூண்டு, 5லேருந்து 6 சின்ன உள்ளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா எல்லாம் ஃப்ரை ஆனதும் இந்த தாளிசத்தை நம்ம சாம்பாரில் விட்டு இறக்க போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட ஈஸியான சிம்பிளான பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம ஸ்டீம் இட்லி தான் பண்ண போகிறோம். பட் ஆனால் மசாலா ஸ்டீம் இட்லி வாழை இலையில எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். மசாலாக்கு வந்து நான் வந்து வெங்காயம் தக்காளியில் தான் மசாலா பண்ண போகிறேன், பொட்டேட்டோ மசாலா இல்லை. ஸோ இது வந்து நல்லா ஸ்பைசியாகவே இருக்கும். ஸோ மசாலா ரெடி பண்ணலாமா? ஸோ மசாலாக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு 3லேருந்து 4 பூண்டு நல்லா இடிச்சு தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட ஒரு நல்லா 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஸோ அது கூட 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மூடி வச்சு வேக வைங்க. மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அது கூட சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் நான் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட எடுத்துக்கலாம். இது கலருக்காண்டி தான். பட் ஆனால் இதுவே நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சு. ஸோ இப்படி கொஞ்சமாக லைட்டாக நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட மசாலா ரெடி. ஸோ அடுத்து வந்து நம்ம இட்லியை வந்து வாழை இலையில ஸ்டீம் பண்ணுறதுக்காண்டி ஒரு பாஸ்கெட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்டெப் காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டு மிடில் பார்ட்டிஷனையும் சைடு பார்ட்டிஷனையும் ஒன்றா கொண்டு வந்து ஸ்டெப்லர் பின் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டெப்லர் இல்லாட்டா கூட நீங்கள் டூத்பிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது டூத்பிக்கில் வந்து சேம் ப்ரொசீஜர்னா நடுவில் டூத்பிக் மட்டும் குத்தி வச்சுக்கோங்க. பட் ஆனால் டூத்பிக் விட ஸ்டெப்லர் ரொம்ப ஈஸியாகவே கன்வீனியன்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து விதவுட் கட்டிங் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. 2 சைட் கார்னரையும் மிட்ல கொண்டு வந்து ஸ்டெப்லர் பண்ணிங்கன்னா ஒரு பாஸ்கெட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பாஸ்கெட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்து இட்லி ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா பாஸ்கெட் ரெடி ஆனதும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் வந்து மசாலா தான் வைக்க போகிறோம். ஸோ மசாலா வந்து நீங்கள் ஒரு 1 to 1.25 ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு எவ்வளோ பெரிய பாஸ்கெட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சா போதும். ஸோ இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இட்லி மாவு ஊற்றணும். இட்லி மாவு வந்து நம்ம இலையோட ஹாஃப் போர்ஷன் அளவுக்கு தான் ஊற்றணும். ஃபுல் மேலே வரைக்கும் ஊற்றக்கூடாது. ஹாஃப் போர்ஷன் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்டீம் பண்ணி எடுக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இட்லி சட்டியில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி நார்மல் இட்லி எவ்வளோ டைமுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைம் பீரியட் வச்சா போதும். ஸோ ஸ்டீமர் இட்லி அவிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இட்லி சட்டியில் கூட வைக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் உள்ள ஸ்டீமர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு அவுட்புட் இன்னுமே அழகாக வரும். ஸோ இது இந்த மாதிரி இட்லி அவிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக் இலையெல்லாம் நல்லா வெந்த மாதிரி இப்படி ஒரு லுக் வரும். ஸோ அது ஃபைனலாக நீங்கள் எடுத்து நம்ம ஆல்ரெடி ஸ்டெப்பர் பின் செக்யூர் பண்ணது எல்லாமே எடுத்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு மேலே சாம்பாரோ சட்னியோ விட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அன்பின் பண்ணாமலே நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கூட அழகாவே சாப்பிடலாம். ஸோ அதே பாஸ்கெட்டில் சாம்பார் சட்னி விட்டு நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். சூப்பர் பயங்கரமாக. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.